வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்னைக்கு கொங்கு நாடு வெள்ளை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் மட்டன் வச்சு சீரக சம்பா ரைஸில் செய்ய போகிறோங்க. இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம மட்டன் பிரியாணி செய்வோம், அந்த டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நான் 3/4 kg மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பீஸ் வந்து இந்த மாதிரி மீடியமாக போட்டு எடுத்துங்க. ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ரொம்ப பெருசாகவும் வேணாம். இப்போ இந்த பிரியாணி வந்து நான் 1/2 கிலோ அரிசியில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கான மசாலா தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ புளிப்பில்லாத தயிராக வந்து ஒரு 100 ml சேர்த்துங்க. இப்போ 1/2 கிலோ அரிசிக்கு வந்து 100 ml தயிர் சேர்த்துங்க. ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் சேர்க்க போகிறதில்ல. இப்போ பச்சை மிளகாய் வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய விருப்பங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. இப்போ இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், 3 ஏலக்காய், 1 துண்டு கல்பாசி, இது அப்படியே மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தயிர் சேர்த்து அரைச்சதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதிலே வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே இந்த மட்டனில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 மணி நேரம் இது நல்லா ஊறட்டும். இப்போ மட்டன் பாருங்கள் 1/2 மணி நேரமாக ஊறின்னு இருக்குது. இப்போ இதை வந்து அப்படியே வந்து ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இப்போ அதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. நிறைய சேர்க்காதீங்க. மட்டன் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், நிறைய சேர்க்காதீங்க. இப்போ இதிலே வந்து வாசனைக்காக ஒரு 4 இலை புதினா, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு நான் 4 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் மட்டனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்யறதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துட்றேன். எண்ணெய் ரொம்ப அதிகம் சேர்க்காதீங்க, ஏன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா சூடாக இருந்தோம். இதில் பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக கல்பாசி, பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸில் 3 வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க. இப்போ இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ தான் இந்த பிரியாணி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இப்போ இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். மட்டனில் வந்து 2 ஸ்பூன் சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரா ஸ்மெல் போட்டங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதோட வந்து ஒரு கை நிறைய புதினா, ஒரு கை நிறைய வந்து கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மட்டன் பாருங்கள் 4 விசில் விட்டு இருக்கேன். ஸ்டீம் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆன பிறகு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற தண்ணி வடிச்சிட்டு மட்டன் மட்டும் இந்த மசாலாவில் சேர்த்துடலாம். இப்போ மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே மூடி போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டோட நல்லா 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து மசாலா பிடிச்சி மட்டன் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தான் அளவு தண்ணியாக எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்தேன். இப்போ அதுக்கு வந்து நான் 1க்கு 2 வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1/2 டம்ளர் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, 1/2 டம்ளர் வந்து நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்கான தேங்காய் பால் 1/2 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ நான் பழைய அரிசி எடுத்ததுனால 1க்கு 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் புது அரிசி எடுத்தால் 1க்கு 1.5 சேர்த்துங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம மட்டனில் வந்து நான் உப்பு சேர்த்து வேக வச்சு இந்த இடத்துல பார்த்து சேர்த்துங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தாங்க லைட்டாக கொதி வந்தது நம்ம அரிசி சேர்த்துடணும். இப்போ சீரக சம்பா அரிசி வந்து 1/2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வந்திருக்கேன். இப்போ இதை அப்படியே வந்து சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இதோட வந்து ஒரு பாதி லெமன் சேர்த்துடலாம். இப்போ லெமன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிங்க. இப்போ அரிசி தண்ணி வந்து லெவலாக வரட்டும். ஃப்ளேம் வந்து மீடியமாகவே இருக்கட்டுங்க. இப்போ பாருங்கள், அரிசி தண்ணி வந்து லெவலாக வந்திருக்கு. இப்போ நம்ம தம் போட போகிறோம். இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், அடியில் வந்து நான் தவா வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வாழை இலை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து மூடி போட்டு வெயிட் வச்சுடுங்க. இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து சிம்மிலே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து ஓப்பன் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணதுமே நல்லா இந்த வாழை இலை வாசனை வந்து நல்லா கமகமன்னு வருது. இப்போ நல்ல சீரக சம்பா அரிசி வாசனையோட இந்த ஒயிட் மட்டன் பிரியாணி பாருங்கள். இப்போ சாதம் குழையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணி டேஸ்ட்டை விட இந்த பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட வந்து சிக்கன் செமி கிரேவி வச்சுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க.
சிக்கன் செமி கிரேவி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இதனுடைய லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.